மூட பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் அப்படியே மலிந்து கிடக்கின்றது. 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்ல ஷையும் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமைக்கால அனைத்து வகையான பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகள் அனைத்தும் தஹத கதமை மோதுவன், என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன் என்று சொல்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் மூட நம்பிக்கைகளை பட்டியல் போடுறாங்க. லா அதுவ, தொற்று நோய் என்பது கிடையாது. அவனால் இவனால் நோய் வந்துச்சுனாலும் சொல்லாதீங்க. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லா உலனா, அல்லாஹ் எது விதியாக்கினானோ அதுதான் நடந்தது என்று சொல்லுங்கள். தவக்கல் அல்லாஹ்வின் மீது வையுங்க. அடுத்து சொல்கிறாங்க, லா தீர, கெட்ட சுகனம் கிடையாது. பூனை எதிர்க்க வந்துடுச்சுன்னா, நாய் கத்தனா ஒரு சகுனம், விதவி பெண் எதிர்க்க வந்தா, இதெல்லாம் கெட்ட சகுனமாக நினைத்து என்ன ஈமானை இழந்து விடாதீர்கள். அடுத்து சொல்கிறாங்க, வலா ஹாம, ஆந்தை சகுனம் என்பது கிடையாது. ஆந்தை கத்துனா யாராவது செத்துருவாங்களாம், மரணித்துருவாங்களாம். இஸ்லாத்துக்கு அதுக்கு எங்கே இடம் இருக்கின்றது? கடைசியாக சொல்கிறாங்க, வலா சஃபரை, சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது. இன்றைக்கி முஸ்லீம்கள் ஒடுக்குத்து புதன் சொல்லிக்கிட்டு அன்றைய தினம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கடல் அல்லது புல் நிறைந்த இடங்களில் போய் நிற்பாங்களாம். ஏன்னா அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹூசத்துகள் பீடைகள் அதெல்லாம் அதில் போயிடுமா, கறந்து போயிடுமா. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அல்லாஹ் நம் அனைவரும் இது போன்ற மூட பழக்க வழக்கங்களிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ் நமக்கு நேர் வழி காட்டுவானாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லது புரிவானாக.